இன்றைக்கு 20 ஓவர் கிரிக்கெட்டுகளும், ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளும் மட்டுமே இளைஞர்களால் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் ஒரு காலகட்டத்தில் டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த போது, சென்னையில் அதிலும் குறிப்பாக பொங்கல் காலத்தில் நடைபெறுகின்ற டெஸ்ட் கிரிக்கெட்டுகளுக்காக ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருந்தது. என்னவென்றால், அப்போது தொலைக்காட்சிகள் எல்லாம் இவ்வளவு பிரபலமாக இல்லாமல் இருந்ததினால், வானொலியில் வரக்கூடிய தமிழ் வர்ணனைகளுக்காக ரசிகர்கள் காத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ராமமூர்த்தி, சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார், கணேசன், கூத்தபிரான் போன்றவர்களுடைய வர்ணனைகளுக்காக காத்திருந்தவர்கள் ஏராளம். இன்றைக்கு சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய நினைவு நாள். சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார் தமிழ் கிரிக்கெட் வர்ணனைக்குள் வந்தது தற்செயலான ஒரு விஷயம். அதற்கு முன்னால் நடந்த வர்ணனை ஒன்றை கேட்டுவிட்டு அவர் வானொலிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன இது இப்படி இருக்கிறது என்று. வழக்கமாக அந்த கடிதத்தை உதாசீனப்படுத்துபவர்கள் ஏனோ அந்த கடிதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, உங்களை பார்த்தால் விவரம் தெரிந்தவர் போல் இருக்கிறது, நீங்களே முயற்சி செய்யக்கூடாது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நேரில் வாருங்கள், ஒரு கிரிக்கெட் போட்டியை வர்ணனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு திருச்சியில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வர்ணனை செய்திருக்கிறார். அப்போது அங்கே அப்துல் ஜப்பார் என்று வேறொரு ஆட்டக்காரர் இருக்கிறார். அவரை பற்றி, அவர் தமிழ்நாடு கிரிக்கெட் ரஞ்சி டிராபிகளில் ஆடக்கூடியவர். அவரை பற்றி விளையாட்டாக கூட சாதாரண அப்துல் ஜப்பார் சொல்வது உண்டு. அவரையும் இவரையும் குழப்பிக் கொள்பவர்கள் கூட உண்டு. அந்த ஆட்டக்காரர் அல்ல இவர், இவர் வர்ணனையாளர், அவர் கிரிக்கெட் ஆட்டக்காரர். ஆக அந்த அப்துல் ஜப்பாரை பற்றி குறிப்பிடும்போது, அவருக்கு கிரிக்கெட் தெரிந்த அளவுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தமிழ் தெரிந்த அளவுக்கு கிரிக்கெட் தெரியாது என்று வேடிக்கையாக குறிப்பிடுவது உண்டு. அந்த அப்துல் ஜப்பார் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்டக்காரர் வந்து பந்தை ஆடுகிறார். ஆனால் அந்த பந்து மட்டையின் விளிம்பில் பட்டு ஜப்பாரின் தோளில் பட்டு சென்று விடுகிறது. ஜப்பார் அதை பிடித்து விடுகிறார். அப்போது வர்ணனையில் இருந்த இந்த ஜப்பார் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவருக்கு ஒருவருக்கு உயர்த்தி விடுவதற்கு, வாழ்க்கையை உயர்த்தி விடுவதற்கு தோள் கொடுப்பது என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவரை தொலைத்து கொட்டுவதற்கு தோள் கொடுத்திருக்கிறார் ஜப்பார் என்று வர்ணனை செய்திருக்கிறார். அதை கேட்டதுமே அந்த அறிவிப்பாளர் மிக மகிழ்ந்து, காத்திருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் காலம் கடந்து போனது, யாரும் அழைக்கவில்லை. அப்போதுதான் பாகிஸ்தான் அணி சென்னைக்கு வருவதாக இருக்கிறது. உடனே அவருக்கு அழைப்பு வருகிறது. பாகிஸ்தான் வந்தபோது சென்னையில் கிரிக்கெட் வர்ணனைக்காக முதலாவதாக அவர் நுழைகிறார். ஆசிஃப் இக்பால் தலைமையில் தான் அந்த அணி வந்திருந்தது. அது இன்னும் சிறப்பாக இருந்தது. எப்போதும் சொல்வதுண்டு, ஆசிஃப் கேப்டனாக இருக்கிறார், நான் வர்ணனை செய்ய சென்றிருக்கிறேன் என்று. அப்போதுதான் தொடக்கம். அந்த தொடக்கம் மிகச் சிறப்பாக அமைந்தது. அந்த தொடக்க வர்ணனையின் போதுதான் சிதம்பரத்தை பொன்னால் அலங்கரித்திருக்கிறார்கள், இங்கே எம்ஏ சிதம்பரம் அரங்கத்தை ரன்னால் அலங்கரிக்கிறார்கள் என்று ஒரு வாக்கியத்தை சொல்ல அது மிக பிரபலமாக இருந்தது. அதே போலவே ஓங்கி அடிக்க அந்த பந்து விரைந்து எல்லைக்கோட்டை சென்று அடைந்த போது, பந்து பந்தாக பறக்கவில்லை, பஞ்சாக பறக்கிறது என்று சாமானிய மொழியில் அவர் பேசியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு. இன்றைக்கும் தமிழ் கிரிக்கெட் வர்ணனை என்று சொல்லும்போது சாத்தான்குளம் அப்துல் ஜப்பாரை எல்லாரும் நினைவு கூர்வது என்பது அவருடைய ஆளுமையின் சான்று. ஒருமுறை கிரிக்கெட் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக மேற்கிந்திய தீவுகளினுடைய வேகப்பந்து வீச்சாளர் மைக்கேல் ஹோல்டிங் அவர்களை சந்திக்கிறார். அவரை சந்தித்து, என்னால் மைக்கேல் ஹோல்டிங் எனக்கு மிக பிடித்த வேகப்பந்து வீச்சாளர் என்பது போலவே என் தந்தை சாத்தான்குளம் அப்துல் ஜப்பாருக்கு மிக பிடித்த பந்து வீச்சாளராக அவரை சென்று அவரிடம் முகமன்கள் கூறி அவரிடம் கை குலுக்கி நான் அப்துல் ஜப்பார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அப்போது மைக்கேல் ஹோல்டிங் கேட்டிருக்கிறார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. நீங்கள் ஆங்கிலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் நான் தமிழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தமிழா, அப்படி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மிகப்பெரிய வியப்பையும் மிகப்பெரிய கோபத்தையும் சாத்தான்குளம் அப்துல் ஜப்பாருக்கு ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் தலைவர்கள் நின்று கொண்டு, சென்னையில் நின்று கொண்டு, தமிழ் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒருவர் இருக்கிறார் என்பது அவர் மீதாக இருந்த மரியாதையை ஒட்டுமொத்தமாக சரித்து விட்டது என்று நான் ஒரு கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோன்ற நிலையில் தான் என்ன செய்வது, அந்த ஆதங்கத்தில் சென்று அவர் அப்போது எக்மோரில் இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரா டிராவல்ஸினுடைய அதிபர், இப்போது அவர் இல்லை, விகேடி பாலன் அவர்களிடம் சென்று சோர்வாக இருந்தபோது அவர் பார்த்துவிட்டு என்ன நடந்தது என்று ஒரு கேள்வி எழுப்ப நடந்ததை சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதானே, இருக்கிறது, இருங்கள், விரைவிலேயே லண்டனில் ஒரு நாள் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன, உலகக்கோப்பை நடைபெற இருக்கிறது, உங்களை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஐபிசியில் ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு, நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள், வர்ணனை செய்வதற்கு நான் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன் என்று என் தந்தையை லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். உலக தமிழ் கிரிக்கெட் வரலாற்றில், உலக வர்ணனை வரலாற்றில் முதன்முறையாக உலகக்கோப்பையை நேரடியாக தமிழில் வர்ணனை செய்த பெருமை என்ற பெருமையும் அதன் மூலமாக சாத்தான்குளம் அப்துல் ஜப்பாருக்கு கிடைத்தது. அவருடைய
வர்ணனையை பற்றி எல்லோரும் எல்லா விதத்திலும் ஒரு விஷயத்தை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும், அதை அணுக வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து நிறைய வர்ணனைகளை, ஆங்கில வர்ணனைகளை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்காக உழைத்தார். அவருக்கு நல்ல ஆங்கில புலமையும் இருந்தது என்ற காரணத்தினால், ஆங்கிலத்தில் நுணுக்கமாக சொல்லப்படுகின்ற வர்ணனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு, அதை தமிழிலே எவ்வாறு சொல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தோடையே அவர் இயங்கிக் கொண்டிருந்தார். அதோடு மட்டுமல்ல, அந்த வானொலியில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன. அகில இந்திய வானொலி மிகச் சிறப்பான கட்டுப்பாடுகளை, இந்த வர்ணனையின் போது எதை பேசலாம், எதை பேசக்கூடாது என்ற கராரான நிபந்தனைகளை அப்போது வர்ணனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வழங்கியிருந்தது. எம்மாதிரி ஆன கராரான நிபந்தனைகள் என்று சொன்னால், இப்போது தமிழில் வர்ணனை செய்பவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று பட்டியலிடப்பட்டிருந்த காலம் அது. ஒருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆதரித்து பேசக்கூடாது, எந்த அணியும் தனிப்பட்ட முறையில் ஆதரித்து பேசக்கூடாது, எந்த ஆட்டக்காரரையும் தனியாக புகழக்கூடாது, ஒருமையில் பேசக்கூடாது, இது போன்ற ஏராளமான நிபந்தனைகள் இருந்தன. ஒருவருடைய பெயரை கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். உதாரணமாக கவிஞர் வைரமுத்து இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய பெயரை அப்படி சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு உயரமான கவிஞரின் முத்தான வரிகள் இவை என்று அதை சமாளித்திருக்கிறார். இப்படித்தான் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழின் மூலமாக சிறப்பான வர்ணனையை சாதாரண ரசிகர்களுக்கு கொண்டு சேர்ந்ததாலேயே இன்றளவும் கூட தமிழ் கிரிக்கெட் வர்ணனையினுடைய பிதாமகராக அவர் கருதப்படுகிறார். அவருடைய நினைவு நாள் இன்று. அவருக்கான பிரார்த்தனைகளோடு